ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குழம்பு. இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். மெயினாக இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு, வரமிளகா ஒரு 8 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி, அது கூட மஞ்சத்தூளும் கருவேப்பிலை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே சாஃப்டானோடனே அது கூட கொத்தமல்லி விதை போடுவோம் நாங்கள். சில பேர் தனியா பவுட்ரு கூட போடுவாங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லினா ஒரு ஸ்பூன் ஜீரகம், அந்த மாதிரி தான். 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கணக்கு. அந்த ரெண்டையும் போட்ட உடனே தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். அது கூட எக்ஸ்ட்ரா புளிப்புக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணால் கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூட பட்டை, சோம்பு, கசகசா, அப்புறம் கூட கடலப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் நான் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதை அரைக்கிறதுக்கு தனியாக போட்டுறணும். அதை அரைச்சி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிப்புக்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிடணும். இது கூட உங்களுக்கு இந்த டைமில் இந்த அரைக்கும்போது தேங்காய் பிடிக்குன்னா தேங்காயும் போட்டு செய்வாங்க. நான் தேங்காய் போடல. ஊற்றிட்டு அது நுர பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் நல்லா மழை பெஞ்சிச்சு. எனக்கு இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் மழை பெய்யும்போது என்ன தோணுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு டீ காஃபி குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி கேட்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.